இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னபோது அழகா பீஸ்ஃபுல்லா போறதுக்கு ஆண்டவர் வழி கொடுத்தாரு. இவங்க போகல. அதனுடைய விளைவா ஆண்டவர் சொல்றாரு, கோதுமை கட்டுக்களை இருக்கிறது போல இவங்களை இருக்குவேன்னு சொல்லி ஹிட்லர் வந்து என்ன பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ட்ரெயின்ல மூட்டையை ஏத்துற மாதிரி இவங்களை ஏத்தி அந்த ஆமோஸ் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்துச்சு 100%. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை எப்படி ஆக்குவாராம். அதே 2ஆம் அதிகாரத்தில் ஆமோஸ் புஸ்தகம் நீங்க வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுது, 16வது வசனம், பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணமாய் ஓடிப்போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிக துல்லியமாக இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுச்சு. இதுதான் அன்னைக்கு உள்ள யூதர்கள் நிலைமை. யூதருடைய அன்னைக்கு நிலைமை இதுதான். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான, இன்னும் சொல்ல போனால் லட்சக்கணக்கான 60 லட்சம் யூதர்கள் அங்கே கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கணக்கில் வந்தது மட்டும், கணக்கில் வராது தெரியாது, கணக்கில் வந்தது மட்டும் 60 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். வேதத்தில் சொன்ன ஆமோஸ் புஸ்தகத்தினுடைய தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறுச்சு. அவர்களை என்ன குடும்பப்படுத்தணுமோ இவ்வளவுக்கும் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் தான். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யல, அவங்க சுதந்திரத்துக்கு கொள்ளல, கொஞ்சம் தாமதிச்சாங்க. அந்த தாமதத்தினுடைய விளைவு இதுதான் நடந்துச்சு. ஆண்டவர் சொன்னபடி மீண்டுமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சுய தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டாங்க. வேதம் சொன்னபடி 1948 அவர்கள் ஃபார்ம் பண்ணப்பட்டார்கள். இந்த செய்தியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது 3 யுத்தங்கள் பற்றி நம்ம சொல்கிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதில் உங்களுக்கு சில இஸ்ரவேலுடைய ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் உலகம் முழுக்க இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டான செய்திகள் பரம்பும். நீங்கள் பார்ப்பீர்கள். அதில் எது உண்மை எது பொய் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. சில நேரத்தில் வரக்கூடிய செய்திகளை வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தோணும், ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்க. இப்போ ஹமாஸ் பிரச்சனை கூட பார்க்கும்போது நிறைய மீடியாக்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தோணும், இஸ்ரவேல் ஜனங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, நிறைய வந்துகிட்டே இருக்குது இல்லை. பார்க்கும்போது நமக்கே தோணுதில்ல, ஐயோ ஏன் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. இதில் பெரும்பான்மையானவைகள் பொய்யான செய்திகள் பரப்பப்படும். அதில் சில உண்மைகளும் இருக்கும். அப்போ நமக்கு எது உண்மை எது பொய்ன்னு என்ன செய்யணும், தெரியணும். ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நமக்கு மாம்சத்தின்படி யூதர்கள் மேலேயோ இஸ்ரவேல் மேலேயோ நமக்கு எந்த வைராகியமும் கிடையாது. ஆவியின்படி தான் நமக்கு வைராகியம் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. பவுல் சொல்றாரு, என்னுடைய மூத்த சகோதரராகிய இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சையாய் இருக்கிறது. இன்னும் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வேதம் இது எல்லாமே அவர்கள் வழியாகத்தான் நமக்கு வந்திருக்கிறது. ரோமர்கள் நிருபத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் நமக்கு ஆசீர்வாதம் வந்ததாக வேதம் சொல்லுது. ஸோ நாம அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது என்ன, கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த வேதம் அப்போஸ்தலர்கள் பெரும்பான்மையானவர்கள் யூதர்கள் இஸ்ரவேலர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வழியாக தான் முழு உலகத்துக்குமே வேதம் என்ன செஞ்சிருக்கு. ஒரு பவுல் பென்யமீன் கோத்திரத்தான் உலகம் முழுக்க சுவிசேஷத்தை கொண்டு போயிட்டான். அவன் எழுதின புஸ்தகம் தான் இன்னைக்கு நமக்கெல்லாம் வேதமாக மாறி இருக்குது. ஸோ அவர்களுக்காக, அந்த தேசத்தின் சமாதானத்திற்காக, எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம், மிக முக்கியமான விஷயம்னா இந்த 3 யுத்தங்கள். அதுல குறிப்பாக சில ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பார்க்க போகிறோம். முதலாவது யுத்தம் 1948 மே மாதம் 15ஆம் தேதி நடந்தது. இது 1948 மே 14 சுதந்திர தினம். அவங்களுக்கு விடுதலை ஆனாங்க. அவங்களுடைய தனி நாடு ஃபார்ம் பண்ணப்பட்டது. மறுநாள் இந்த யுத்தம் தொடங்குச்சு. இதுக்கு பேர் த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படிங்கிறதுல முதலாவது யுத்தம் இது 1948 நம்முடைய தாத்தாக்கள் காலத்தில் நடந்துச்சு. இது என்ன வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, கவனிங்க, இது என்ன வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்களை தனி நாடாக உலக நாடுகள் எல்லாம் அங்கீகரிச்சிருச்சு. அப்பொழுது இன்னைக்கு இருக்கிற நாடுகள், இந்த எல்லைக்குள்ள இருக்கிற சில நாடுகள் எல்லாம் சேர்ந்து அவங்கள தனி நாடாக ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய 7 நாடுகள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தத்தில் வந்தார்கள். யுத்தம் ஆரம்பிக்கும் போது இப்போ நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ளணும். பாலஸ்தீன அகதிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த பாலஸ்தீன அகதிகள் எப்படி உருவானாங்க, அவங்க ஃபார்ம் ஆனதுக்கு என்ன காரணம், அந்த நமக்கு சொல்லக்கூடியதான பின்புலம் நமக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஸோ அதை தெரிந்து கொள்வதற்காக நம்ம சொல்கிறோம். கவனிங்க, 1948 இந்த யுத்தம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு அந்த 7 நாடுகளும் சேர்ந்து இஸ்ரவேல் எல்லைக்குள்ள இருந்ததான எல்லா பாலஸ்தீனர்களுக்கும் ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் யுத்தம் ஆரம்பிக்க போகிறோம், அந்த யுத்தத்தில் இஸ்ரவேலர்களை ஒரே நாளில் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நாடு உருவாக்கி எத்தனை நாள் ஆகிருக்குது, ஒரு நாள் தான் ஆயிருக்கு. அவங்களுக்கு அனுபவமே கிடையாது யுத்தத்தில். ஆனால் அவங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்த 7 நாடுகள் 1ஆம் உலக யுத்தம் 2ஆம் உலக யுத்தத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, நாங்கள் இவங்களை ஒரு நாளில் க்ளோஸ் பண்ணிடுவோம்,
இந்த யுத்தம் செய்யும் போது உள்ள இருக்கிற பாலஸ்தீனர்களை நாங்கள் கொல்லக்கூடாது, ஏன்னா நீங்க எங்க சகோதரர்கள். அதனால நீங்க என்ன செய்யுங்க, இருக்கிற இடங்கள்லயே அப்படியே வெளியே வந்துருங்க. யுத்தம் முடிஞ்ச உடனே முழு நாட்டையும் உங்ககிட்ட கொடுத்துட்றோம், ஒரு யூதர்கள் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்பதான் அன்னைக்கு இஸ்ரேலுக்கு பிரதமராக இருந்த ஒரு பேரு டேவிட் பென்கூரியன். அவர் என்ன பண்ணார், ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணாரு, நீங்க யாரும் வெளியே போக வேண்டாம், நாம் இணைந்து யுத்தத்தை செய்வோம். நாம சகோதரர்கள் 1918 இருந்து 48 வரைக்கும் இங்க இருக்கிறோம், நாம வேணா யுத்தம் முடிஞ்ச பிறகு பேசி தீர்த்துக்கலாம் எல்லாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அன்னைக்கு உள்ளுக்குள்ள இருந்த அரபியர்கள், பாலஸ்தீனர்கள் அதை கேட்கல. அவர்கள் இந்த 7 நாடுகளை நம்பி தங்கள் எல்லைகளை விட்டு வெளியே போனாங்க. யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி யுத்தம் ஒரு நாள்ல முடிகிற மாதிரி இல்ல, யுத்தங்கள் வருஷ கணக்கில் போச்சு. அந்த யுத்தத்தை இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கல, கர்த்தரே அவர்களுக்கு உதவி செய்து ஜெயிக்க வச்சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் நாடு உருவாகி ஒரு நாள் தான் ஆயிருந்துச்சு. இவங்க எல்லாருமே 2 உலக யுத்தத்தை பார்த்து அனுபவம் வாய்ந்தவர்கள். அதில் எத்தனையோ சாட்சிகளை போய் நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணினதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, எகிப்தியர்களும் சொல்லியிருக்கிறாங்க, இஸ்ரவேலர்களும் சொல்லியிருக்கிறாங்க. சூப்பர் நேச்சுரலா அந்த வாரம் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. வார் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே அன்னைக்கு இஸ்ரேலுக்கு பிரதமராக இருந்த பென்கூரியன் சொன்னாரு, நம்மளை ஆபத்தில் வெளியே விட்டுட்டு இவங்கெல்லாம் போயிட்டாங்க, இவங்க யாரும் திரும்பி வரக்கூடாது, எல்லா எல்லைகளையும் மூடுங்கன்னு சொன்னார். எல்லா எல்லைகளும் மூடப்பட்டது. அப்படி வெளியே போனவர்கள் தான் இன்னைய வரைக்கும் என்னவா இருக்கிறாங்க, பாலஸ்தீன அகதிகளாக இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இவங்களை வெளியே வர சொன்னாங்க பார்த்தீங்களா 7 நாடுகள், அவங்க யாருமே இவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ ஹமாஸ் பிரச்சனை வந்துச்சு இல்லை, கடைசி வரைக்கும் ஈஜிப்ட் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவங்கள காசா வழியாக வெளியே வரும்போது ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கடைசியாக பிரச்சனை உச்சத்துக்கு போகும்போது தான் பார்டர் திறந்து விட்டாங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 70 வருஷமா எந்த நாடுகளும் இந்த பாலஸ்தீனர்களை தங்கள் நாட்டுக்குள்ளே அனுமதிக்கவே இல்லை. பாலஸ்தீனர்கள் வெளியே இருந்தாங்கல்ல, அந்த பகுதியும் யாருக்குரியது தான் தெரியுமா, இஸ்ரவேலுக்குரியது தான். பாலஸ்தீனர்களுக்கு வேலை யார் கொடுத்தது 70 வருஷமா, இஸ்ரவேலர்கள். பாலஸ்தீனர்களுக்கு எலக்ட்ரிசிட்டி யார் கொடுத்தது, இஸ்ரவேலர்கள். நீங்க இந்த ஹிஸ்டரி எல்லாம் படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனா மீடியாவில் வரும்போது பாத்தீங்கன்னா அவர்களை அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க. எந்த ஒரு யுத்தத்தையும் பாருங்க, முதல்ல ஆரம்பிக்கிறது அவர்களாகத்தான் இருக்கும், ஆனா முடிக்கிறது இஸ்ரவேலா இருக்கும். அவன் கணக்கு வச்சிருக்கிறான், ஒரு யூதனை கொன்னா 1000 பேர் அவனுக்கு அகைன்ஸ்டா சாவடிப்பேன்னு அவன் ஒரு கணக்கு வச்சிருக்கிறான். அன்னைக்கு பேப்பர்ல வந்துச்சு. அவன் அப்படி இருக்கிறான். அவனை ஸ்டார்ட் பண்ணாத வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவனை தான் நிறுத்துவான், அவனை யாருமே நிறுத்த முடியாது. இதுதான் நடந்துச்சு. 1948 நடந்துச்சு முதல் யுத்தம். இது தேசத்துக்கான யுத்தம் நடந்தது. 1948 நடந்துச்சு. கர்த்தர் சொன்னபடி தேசம் அவர்கள் கைக்கு திரும்பி வந்துடுச்சு. அவர்கள் ஜெயித்து வாங்கினாங்க. ஐநா சபையில் அதை கொடுக்க சொல்லி சொன்னாலும் அந்த யுத்தத்தை 7 நாடுகள் நடத்தி அது ஃப்ரீயா கிடைச்சதல்ல, யுத்தம் பண்ணி அவங்க ஜெயிச்சாங்க. முதல் யுத்தம் இஸ்ரவேல் தேசத்துக்கு நடந்தது 1948. அந்த யுத்தத்தில் அவர்கள் என்ன செய்தாங்க, அதை ஜெயிச்சாங்க, தேசம் கிடைச்சிருச்சு. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. அவர்கள் தங்கள் தேசத்தில் கொண்டு வந்து ஸ்தாபிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்னபடி திருப்பி திராட்சை தோட்டத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சிருவேன், அங்க நட்டுடுவேன்னு சொன்னாரு. அதே மாதிரி அவர்கள் நடப்பட்டு விட்டார்கள். ஆனால் இஸ்ரவேல் தேசம் 1948 வந்தாலும், 2வது யுத்தத்துக்கான காரணம் பார்க்க போறோம். வந்தாலும் இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் இல்லை. அன்னைக்கு டெல் அவிவ் அப்படிங்கிற ஒரு பட்டணம் தான் தலைநகராக இருந்துச்சு. எருசலேம் என்பது எதை குறிக்கிறது வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சகரியா யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்கும் உள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். என்ன நடந்துச்சு, திருப்பி எருசலேமை கொண்டு வந்து நாட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா 1948 எருசலேம் நாட்டப்படவில்லை. டெல் அவிவ் அப்படிங்கிற பட்டணம் தான் அங்கே இருந்துச்சு. ஏன் அன்னைக்கு வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 காரணம் இருக்கு. ஒன்று ஆவிக்குரிய காரணம், இன்னொன்று உலக பிரகாரமான காரணம். ஆவிக்குரிய காரணம் என்ன வாசிங்க. மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மீகா 3:12 வாசிங்க. உங்கள் நிமித்தம் எருசலேம் என்னவாகும். எதனால இது நடந்துச்சு அப்படின்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இதே காரியம்
எரேமியா 26 இருக்கும். ஏன்னா மீகாவும் எரேமியாவும் ஒரே காலகட்டத்தை தீர்க்கதரிசிகள். எரேமியால அவர் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கும், மீகாவிலும் அது சொல்லப்பட்டிருக்கும். எதனால அப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரேமியா 26 இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரங்கள்லேயே இருக்கும். எருசலேம் முழுக்க கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம், குறிப்பா விக்கிரகாராதனை. அங்க வசனம் சொல்லும், ஒவ்வொரு மரத்துக்கு கீழையும் ஒவ்வொரு மலைகளுக்கு மேலையும் அவர்கள் விக்கிரகாராதனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். கர்த்தர் அதை அருவருக்கிறார்னு இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லா விதமான அருவருப்புகளும் எருசலேமில் காணப்பட்டது. இந்த எருசலேமை கர்த்தர் ஏன் மண்மேடாக்கி போட்டார்னா அதான் ரீசன், அதுதான் காரணம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அங்கே இருக்கும்போது தேசத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? மண்மேடாகி போடுவார். இது அன்னைக்கு உள்ள எருசலேமுடைய நிலைமை. எருசலேமை சுத்தி பார்த்து அதை பத்தி புக் எழுதுனவங்க எழுதியிருக்கிறாங்க. எருசலேமில் ஒரு மரம் கூட கிடையாதான், ஒரே ஒரு மரம். நீங்க எரேமியால போய் வாசிச்சு பாருங்க, எருசலேம் மொட்டை அடிக்கப்படும் இருக்கும். எருசலேம் முழுக்க என்ன இருக்கும்? மொட்டை அடிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் பட்டணத்தை கொடுத்தார் எருசலேமை அவர்களுக்கு. ஆனால் அந்த பட்டணம் கர்த்தரை விட்டு தூரம் போய் விட்டது. கர்த்தரை விட்டு தூரம் போற எந்த பட்டணமாக இருந்தாலும் ஒரு நாளில் ஒரு நாள் அதற்கு நியாய தீர்ப்பு வரும். அது பாபிலோனாக இருந்தாலும் வரும், அது சோதோமாக இருந்தாலும் வரும், அது நினிவேயாக இருந்தாலும் வரும், அது எருசலேமாக இருந்தாலும் வரும். அந்த நேரத்தில் அது நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, வெனிஸ்னு ஒரு நகரம் இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வெனிஸ் நகரம் பயங்கரமான டூரிஸ்ட் ஸ்பாட். டூரிஸ்ட் ஸ்பாட் ரொம்ப அதிகமாக இருந்தால் பாவமும் அங்கே அதிகமாக இருக்கும். சுற்றுலாத்தலம் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்கும்? பாவமும் அதிகமாக இருக்கும். அவ்வளவு அழகான வெனிஸ் நகரம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா வறட்சியில தண்ணி வறண்டு போய் சேரும் சகதிமா மாறி வெனிஸ் நகரம் அவ்வளவு கேவலமா மாறிடுச்சு. எங்கே பாவம் இருக்கிறதோ கர்த்தர் கிருபையாக இருக்கிறார், அது வேற விஷயம். ஆனால் நியாய தீர்ப்பும் அங்கே உண்டு. நியாய தீர்ப்பு வரும். அப்படி வருங்கிறதுக்கு அடையாளம் எதுன்னா எருசலேம். நாம நினைச்சுக்கிறோம் கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருக்கிறார், என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் அமைதியா பார்த்துக்கிட்டே இருப்பாரு, சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எருசலேமுக்கு எத்தனை தீர்க்கதரிசிகளை வச்சு தீர்க்கதரிசனம் சொன்னார், ஆனால் அவர்கள் செவி சாய்க்கவே இல்லை. அதான் சொல்றாரு, எருசலேம் தீர்க்கதரிசிகள் ரத்தம் சிந்தின மாதிரி உலகத்தில் வேற எங்கேயுமே சிந்தப்படலன்னு வேதம் சொல்லும். அந்த அளவுக்கு எருசலேம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டது. ஆண்டவர் தேசத்தை மண்மேடாக்கி போட்டார். குறிப்பா பட்டணம் மண்மேடாக்கி போடப்பட்டு விட்டது. இது ஆவிக்குரிய காரணம். உலக பிரகாரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா எருசலேம் 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடம். ஒன்று ஜூடிசம், அதாவது யூதா மார்க்கம் உருவாச்சு. எப்போன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாம் காலத்தில். பல நேரத்தில் நமக்கு இந்த எருசலேம் பற்றி இப்போ அடுத்து ஒரு காரியம் வரும், அதை நான் உங்களுக்கு அடுத்த பாயிண்ட்ல சொல்றேன். எருசலேம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு இப்போ ஐநால போயிட்டு இருக்குது. இப்போ அடுத்து 3ஆம் உலக யுத்தம் வெடிச்சு உலகமே அல்லோகல பட போறது எருசலேமால மட்டும்தான். எருசலேமை வச்சு தான் நடக்க போகுது. அதுக்கான இப்போ நவம்பர் மாதம் எலெக்ஷன் வரும் எங்க அமெரிக்காவில். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஐநா சபையில் அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் கொண்டு வருவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்து. இப்போ எருசலேமை அவர்கள் யூதர்களுக்கு எப்போ வந்துச்சு யூதர்கள் கைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் கையில் அப்பமும் ரசமும் ஒருத்தர் கொண்டு வராரு இல்ல, மெல்கி செதேக்கு கொண்டு வராருல. அவர் எங்கிருந்து வராருன்னு வசனம் சொல்லுது? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனாகிய சாலேமின் ராஜானா எந்த சாலேம் தெரியுமா? அதான் எருசலேம். ஷாலோம்னா சமாதானம், எருசலேம்னா சமாதானத்தின் நகரம்னு அர்த்தம். இது 14ஆம் அதிகாரத்தில் எருசலேமின் ராஜாவாகிய சாலேமின் ராஜாவாகிய மெல்கி செதேக் அவர் கொண்டு அப்பமும் ரசமும் கொடுத்து ஆபிரகாமோடு என்ன பண்ணிட்டாரு? உடன்படிக்கை பண்ணிட்டாரு. சரி, இப்ப எருசலேம் ஆபிரகாமுக்கு கையளிக்கப்பட்டதா, ப்ராமிஸ்டு லேண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. 15 கடைசி. எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை. எபூசியரும் இருக்கு இல்லையா, எபூசியர் அப்படின்னு. அந்த எபூசியர் யார் தெரியுமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 19:10 வாசிங்க. அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். அப்ப எபூசுனா எதை குறிக்குது? எருசலேமை குறிக்கிறது. இப்ப ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்ன இடம்? எபூசியர் இருக்கிற இடத்த கர்த்தர் அப்பயே கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சோ 15ஆம் அதிகாரத்திலேயே
எருசலேம் யாருக்கு வாக்கு பண்ணப்பட்டு விட்டது? ஆபிரகாமுக்கு கொடுத்தாச்சு. ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொன்னாரு? உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் இதை நான் உனக்கு கொடுத்தேன். அந்த சந்ததி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்மவேலை கர்த்தர் விரட்டி விட்டாருன்னு இருக்கு. கேத்தூரால் சந்ததியை கீழ் தேசத்துக்கு அனுப்பி விட்டுட்டாருன்னு இருக்கு. ஆனா ஈசாக்கை பத்தி சொல்லும் பொழுது, நீ எங்கேயும் போகாம இங்கேயே தங்கி இரு என்று கர்த்தர் சொன்னார். அப்படிதானே சொல்லியிருக்கிறாரு. 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் போது இங்கேயே தங்கி இருன்னு சொன்னாரு. இவன் எகிப்துக்கு போயிட்டான் இஸ்மவேலு, கேத்தூரால் சந்ததி கிழக்கே கீழ் தேசத்துக்கு போய்விட்டார்கள் இருக்கு. ஸோ ஆபிரகாம் சந்ததியில இஸ்ரவேல் தேசத்துல, கானான் தேசத்துல, எருசலேம்ல இருந்த ஒரே ஆள் யாரு? ஈசாக். அந்த தேசத்தை தான், எருசலேம் தான் அன்னைக்கே அவர்களுக்கு அது வாக்கு பண்ணப்பட்டு விட்டது. ஸோ அன்னையிலிருந்து யூத மார்க்கம், இஸ்ரவேலர்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய 4வது பையன் யூதர்கள், அன்னையிலிருந்து இது அவங்க கைக்கு இருக்கு. ரெண்டாவது யாருக்கு முக்கியமான இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமியர்கள், அரபியர்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா 10ஆம் நூற்றாண்டில் அங்கே ஒரு மாஸ்க் இருக்கு, நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா? அது 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 1000வது வருஷத்துல அது கட்டப்பட்டது. உலகத்தில் உள்ள மிக முக்கியமான மாஸ்கள்ல அதுவும் ஒன்றாக இருக்கிறது. ஸோ அவர்கள் அதை என்ன செய்யறாங்க? மிக முக்கியமான புண்ணிய ஸ்தலமாக அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள். மூன்றாவது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் கேட்டீங்கன்னா, எருசலேம் நமக்கு புண்ணிய ஸ்தலம், புனித பூமி இல்லையா, புனித பயணம் அப்படின்லாம் போயிட்டு இருக்கிறீங்க இல்லையா? நான் எப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், எந்த மாற்றமும் இல்லை. எருசலேம் இஸ்ரவேல் தேசம் புனித பூமி கிடையாது, புண்ணிய ஸ்தலம் கிடையாது. ப்ராமிஸ்டு லேண்ட், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி. வாக்குத்தத்தம் பண்ண பூமிக்கும் புனித பூமிக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. புனித பூமினா என்ன? பொதுவா புனித பூமினா என்ன, புண்ணிய ஸ்தலம்னா என்னன்னா, நம் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? புண்ணிய ஸ்தலம், புனித பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அங்க இருக்கிறவங்களாம் ஹஜ்ஜுக்கு இங்க வராங்க இல்லையா, அப்புறம் அங்க ஒவ்வொரு ஊருக்காரங்களும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் அவங்க பாவத்தை என்ன செய்யறாங்க? அங்க அவங்க பாவத்தை தொலைச்சு விட்டு வராங்க. அதனால அந்த இடத்துக்கு பேர் என்னது? புண்ணிய ஸ்தலம். அவர்கள் அதை நம்புகிறார்கள். உங்களுக்கு எனக்கும் பாவத்தை மன்னிக்கிறதுக்குன்னு ஒரு இடமே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எங்கே முழங்கால் போட்டு பாவ மன்னிப்பு கேட்கிறோமோ அங்கேயே பாவம் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நமக்கு புண்ணிய ஸ்தலம் ஒண்ணு இல்லவே இல்லை. அப்படியே ஒண்ணு இருக்குதுன்னா அது பரலோகம் தான். அங்கதான் நமக்கு புண்ணிய ஸ்தலம் இருக்கு. இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, ப்ராமிஸ்டு லேண்ட். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. இங்க நம்ம எங்க புனித பூமியா வந்தோம்? நம்ம ஆட்கள் இந்த கடைசி காலத்தில், அதுவும் குறிப்பா 1967க்கு பிறகு இவர்களுக்கெல்லாம் இது புண்ணிய பூமியாக என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. புண்ணிய பூமி அப்புறம் வியாபார பூமியா மாறிடுச்சு. அப்புறம் வியாபாரத்துக்கிட்ட அங்க டூர் கூட்டு போறது, வர்றது, போறது. உங்களுக்கு என்ன ஆசை காட்டிட்டாங்கன்னா, நீங்க ஒரு ட்ரிப் அங்க போயிட்டு வந்தா உங்க பாவம் தொலைஞ்சிரும். யோர்தான்ல போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டா மெய்யான ஞானஸ்தானம். வேற எங்கேயாவது எடுத்தோம்னா அது அவ்வளோ வேல்யூபிள் கிடையாது அந்த ஞானஸ்தானத்துக்கு. ஒருத்தர் இருக்காங்க அந்த மாதிரி, இங்க ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, யோர்தானை பார்த்தோன்னா அங்க ஒரு தடவை எடுப்பாங்க. ஏன்பா அங்க ஞானஸ்தானம் எடுத்த? இல்ல, இயேசுநாதர் இங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்காரு, நானும் ஒரு தடவை என்ன பண்ணிக்கிறேன்? ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். இவனுக்கு ஞானஸ்தானத்தினுடைய உபதேசம் தெரியாதவன்னு அர்த்தம். இஸ்ரவேலுக்கு போனால் புனிதம் கிடைக்கும்னு பைபிள் எங்கேயுமே சொல்லல. அங்க இருக்கிற தோமாவே நம்ம ஊருக்கு வந்து தான் செத்து போயிட்டாரு இல்லையா? நம்ம ஊர்ல இருக்கிற தாமஸ் அங்கதான் போவேங்கிறாரு. எப்படியாவது ஒரு தடவை சாவறதுக்குள்ள என்ன செஞ்சிடணுமா? அங்க ஒரு தடவை எருசலேம் போயிட்டு வரணுமா? அதாவது ஒரு ஊரை சுத்தி பார்க்க நினைக்கிறதுங்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா இப்போ நல்லா சம்பாதிக்கிறோம், சிலர்லாம் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது, வேலை வெட்டி இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, ஓகே, காசும் இருக்குது, எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம்? போறோம். அப்படி போகும்போது நீங்கள் எருசலேமை பார்க்கறது தப்பு இல்லை. அங்க போனா புனிதம், அங்க போனா புண்ணியம், அங்க மண்ணள்ளிக்கிட்டு வருது, கல்லள்ளிக்கிட்டு வருது. அங்கிருந்து முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் திருந்திட்டாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் மண், ஒரு பாட்டிலில் தண்ணி, யோர்தான் தண்ணி, ஒரு பாட்டிலில் ஆலிவ் ஆயில் வரும். 3 போட்டு பேக் பண்ணி ஒரு பேக்கிங் வரும். என்னன்னு கேட்டா புனித ஸ்தலத்தில் வாங்கிய புண்ணிய பொருட்கள். நம்ம ஆளு கொண்டு வந்து அதை அங்க வச்சிருப்பான். இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா சிலுவை எடுத்துட்டு வருவாங்க அங்க அந்த கட்டையில. என்னன்னு கேட்டா இயேசுநாதரை எந்த சிலுவையில் அரைஞ்சாங்களோ அந்த கட்டையில செஞ்ச சிலுவை இது. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. சரியா? இதெல்லாம் இப்போ சேட்டை தான், அவ்வளோ யாரும் இல்லை. கடைசி காலத்தில் பிஸ்னஸ், சர்ச்சை என்னவா மாறிடுச்சு? வியாபார ஸ்தலமாக மாறிடுச்சு. அன்னைக்கு எருசலேம்ல புறா வித்தவனை அடிச்சாரு, இப்போ இவன் எருசலேமே வித்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அவனுக்கு சவுக்கு, இவனுக்கு என்ன வரும்னு தெரியாது. வருதான்னா கம்பல்சரி வருது. அதாவது இப்போ திருப்பியும் சொல்றேன், எருசலேமுக்கு இந்த புனித பயணம் போறவங்க பரலோகத்துக்கு முன்னுரிமை எல்லாம் நினச்சிக்காதீங்க. நான் பரலோகத்துக்கு போகும்போது நான் எருசலேமுக்கு போனவங்க அப்படின்னு உங்களுக்கு தனி ரோ கொடுப்பாங்க. இந்த இமிகிரேஷன்லாம் தனி ரோ வச்சிருக்காங்க. அமெரிக்கனுக்கு தனி ரோ,
அப்படி வச்சு ஈயுக்கு தனி ரோன் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எருசலேமுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தனி ரோன்லாம் நினச்சிக்காதீங்க. போனவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் அதை கோட்டிட்டு போனான் பாருங்க ஒருத்தன், அவன் நிலைமை கவலை கிடந்தான். பாவமாக இருக்குப்பா. இன்னைக்கு சபை எப்படி மாறிடுச்சு? அப்படி மாறிடுச்சு, வியாபார ஸ்தலமாக மாறிடுச்சு. கவனிச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் ஆரம்பத்தில் சொன்னதான் திருப்பி சொல்கிறேன். எருசலேமுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அவங்க சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேலை ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு அது புனித பூமி கிடையாது, புண்ணிய ஸ்தலம் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த இப்போ வார ஆரம்பிச்சோன்னு ஒரு பயிலும் போல. முன்னாடி ஒரு பெரிய டீம் போயிட்டு இருந்துச்சு, வார ஆரம்பிச்சோன்னு என்ன செய்யலை போல. இப்போ இன்னொரு டீம் இருக்குது. அவங்க எப்படி இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னே தெரில, உட்காந்து ரூப் போட்டு யோசிப்பாங்களோன்னு தெரில. எருசலேமின் சமாதானத்துக்கு நம்ம ஜோம் பண்ணணும்னா எருசலேமுக்கு போய் தான் ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இப்போ அப்படி இருக்கு. அங்கே சண்டை நடக்குது, நாம என்ன செய்யணும்? எருசலேமுக்கு போய் ஜோம் பண்ணணும்னு. அப்போ மணிப்பூரில் கலவரம் நடக்கும்போது எங்கே போய் ஜோம் பண்ணணும்? ஏன் போல? நியாயம் தானே, கரெக்டாக தானே? ஒரிசால கலவரம் நடக்கும்போது அப்போ எங்கே போயிருக்கணும்? ஆமாம். இலங்கையில் யுத்தம் நடக்கும்போது எங்கே போய் ஜோம் பண்ணியிருக்கணும்? அதுக்கெல்லாம் போல. எருசலேமில் யுத்தம் நடக்கும்போது, யுத்தம் கூட இல்லை, பிரச்சனை ஒன்று ஆரம்பித்தோன்னே இவங்கெல்லாம் எருசலேம் போயிட்டாங்க. நம்ம ஆட்கள் இப்போ ரொம்ப அறிவு பொத்துட்டு கொட்டுது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் எலெக்ஷனில் அவங்க நினைக்கிற கட்சி ஜெயிக்கணும்னு கோவாவில் போய் ஜோம் பண்ணாங்க. எப்படி? என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்க. கோவாவில் ஆஃப்டர் ஆயர் போட்டுட்டு பீச் ஓரத்தில் கரையில் ஷீஷோரில் விளையாடிக்கிட்டே ஜோம் பண்ணாங்க. அந்த ஜபம் கேட்கப்பட்டு இங்கே இப்போ அதுவும் சொல்லுவாங்க, நாங்கள் கோவாவில் ஜபம் பண்ணோம், ஆகவே கர்த்தர் தமிழ்நாட்டில் என்ன கொடுத்துருக்கிறாரு? வெற்றி கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. நீங்கள் அதை நம்பாதனால தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வராங்க. புரியுதா? உங்கள் ஆசீர்வாதம், உங்களுடைய புனிதம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அது வேற எந்த சிட்டிலையும் கிடையாது, வேற யார் கையிலையும் கிடையாது. அது தேவனுடைய கரத்திலும் உங்கள் கரத்திலும் மட்டும்தான் இருக்கு. எங்கே உங்கள் வீட்டுக்குள்ள ரூமை சாத்திட்டு நீங்கள் ஜோம் பண்ணா பரலோகத்தில் இருக்கிற பிதா கேட்பாருன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஆனால் எருசலேம் நடக்கிற அக்கிரமத்தை பார்த்து ஜோம் பண்ணா கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. பைபிளில் சொல்லியிருக்கிறாரு. அவங்க பண்ணா என்ன செய்ய மாட்டேன்? கேட்க மாட்டேன். ஆனால் நீங்க பண்ணா கேட்பாரு. நான் அவங்களையும் குறை சொல்லலை, நீங்கள் ஏமாறாதிருங்கள். இந்த பிஸ்னஸ் மேன்ஸ் இன்னைக்கு ஏமாத்துறாங்க. கடைசி காலத்தில் வந்து உங்களை என்ன செய்யறாங்க? அது வெளிநாட்டில் இருக்கிற உங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த 3 பட்டணமும் 3 மதங்களுக்கு அது முக்கியமான இடமா இருக்கிறதுனால ஐநா சபை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? சகரியா 12:6 நம்ம வாசிச்சோம். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னாரு. இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஒரு யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. இங்க இருக்கு பாருங்க, இதான் 2வது மிக முக்கியமான யுத்தம். கவனிங்க, 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு பேர் 6 நாள் யுத்தம்னு பேர். இந்த யுத்தம் 6 நாளில் முடிஞ்சிச்சு. ஆனால் கர்த்தர் சொன்னபடி எருசலேம் திரும்பவும், அதாவது சகரியா 12:6 கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. இதான் 2வது மிக முக்கியமான யுத்தம். ஃபர்ஸ்ட் யுத்தம் எதுக்காக நடந்துச்சு? தேசத்துக்காக நடந்துச்சு. The War of Independence. தேசம் யார் கைக்கு வந்துருச்சு? இஸ்ரேல் கைக்கு வந்துச்சு. இது the war for Israel. யாம் கூப்பர் வார்னு சொல்லுவாங்க, 6 நாள் யுத்தம்னு சொல்லுவாங்க, 6 days வார்னு சொல்லுவாங்க. இந்த யுத்தம் எருசலேமுக்காக நடைபெற்றது. இந்த யுத்தத்தில் பல நாடுகள் அதே மாதிரி ஒன்னா சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்தாங்க. ஆனால் வேதம் சொன்னபடி எருசலேம் திரும்பவும் யார் கைக்கு வந்துருச்சு? இஸ்ரேல் கைக்கு வந்துருச்சு. இதான் 2வது மிக முக்கியமான யுத்தம். கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. இதான் அபிஷியலா யூதர்கள் ஏறக்குறைய 1900 வருஷம் கழிச்சு கிபி 70 அவங்க எருசலேம் விட்டு வெளியே போனாங்க. ரோமர்கள் அடிச்சு விரட்டினாங்க அவங்கள. 1967 அவங்க திரும்பி வந்தாங்க. கிட்டத்தட்ட 1900 வருஷம் கழிச்சு கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் சகரியாவின் புஸ்தகம் 12:6 100% நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிடுச்சு. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த யூதன் போறான் பாருங்க, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்னா, அந்த இவங்க எல்லாமே ராணுவ வீரர்கள், அத்தனை பேரும் ராணுவ வீரர்கள். இவங்க யுத்தத்துக்கு நடுவில் தான் அதை பிடிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன எடுத்துட்டு போறாங்க பாருங்க கையில். அவங்க கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது என்ன இருக்குதுன்னா, கையில் தோரா இருக்குது. தோரானா 5 ஆகமம். ஆதி ஆகமத்திலேருந்து உபாகம் வரைக்கும் இருக்கிற 5 புக்குக்கு பேர் தான் என்னது? தோரா. அவன் பாருங்க யுத்தத்துக்கு நடுவில் ஏன் யூதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் தெரியுதா?
ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கர்த்தர் சும்மா ஆசீர்வதிக்கல. இப்போ இவங்க இந்த நாட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, இந்த பகுதி என்ன, இவங்க ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் எதையெல்லாம் வெறுக்கிறாங்களோ இவங்களும் என்ன செய்வாங்க, வெறுப்பாங்க. இப்போ மாறிட்டாங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் தேவன் எதெல்லாம் வெறுக்கிறாரோ இவங்களும் என்ன செய்வாங்க, அதை வெறுப்பாங்க. அது விக்கிரகாராதனையா இருக்கட்டும், அல்லது வந்துட்டு ஓரின சேர்க்கையாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், அதனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரத்துக் கொள்கிறார்கள். யூதனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் ஆசீர்வதிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அவனை மாதிரி கர்த்தருக்கும் வேதத்துக்கும் மாம்சத்துல வைராக்கியம் பாராட்டுறதுக்கு ஆளே கிடையாது. இது ஒரு சாம்பிள். யுத்தம் முடிஞ்சு அந்த ஹோலி சைட், நம்ம சொல்றோம் ஹோலி சைட்னு சொல்லுவோம், டெம்பிள் மவுண்ட்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது கையில எதை எடுத்துன்னு போறான், நியாயமா துப்பாக்கி தானே எடுத்துன்னு போறோம். அவன் தோரா எடுத்துன்னு போறான் பாருங்களேன். நம்ம சர்ச்சுக்கு வரும்போதே பைபிள் எடுத்துன்னு வர மாட்டோம்ல இல்லையா? நம்ம சர்ச்சுக்கு வரும்போது என்ன செய்ய மாட்டோம், பைபிள் எடுத்துட்டு வர மாட்டோம்ல. இங்க வந்து தானே நமக்கு பைபிள் எடுத்துட்டு வந்தோமா இல்லையான்னு ஞாபகமே வருது. இங்க வந்து உட்காரும்போது ஐயோ பைபிளை மறந்துட்டோமே அப்படிங்கிறோம். இப்போ கொஞ்சம் சர்ச்சில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்ச்சு மாறிடுச்சு. என்னன்னா, சில இடத்துல பார்த்தேன் ஒவ்வொரு சீட்லையும் பைபிள் வச்சிருக்கிறாங்க. எதுக்குன்னா, நீங்க பைபிள் தூக்கிட்டு வர்றது என்னவா இருக்குது, கஷ்டமா இருக்குது. அதனால உங்களுக்கு பைபிளை இங்கேயே கொடுத்துட்றாங்க. சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் தூக்கிட்டு வர்றது ஏன் கஷ்டமா இருக்குது? அவ்வளவுதான் நம்ம வைராக்கியம். பையனுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது டைம் டேபிள் பார்த்து, டைரியை பார்த்து, புக்கை வச்சு கரெக்டாக அனுப்ப தெரியுது இல்லை பேக்ல. ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் எடுத்துட்டு வரணும் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தோண மாட்டேங்குது. அப்புறம் என்ன சொல்றது, யூதர்கள் மாம்சத்தின்படி ஏன் இவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கோம், நம்ம ஆவியில தேடுறோம், ஒரு உண்மையும் இல்லை. வீட்டிலே எடுத்துக்கோங்க, புறஜாதியாரா போய் பாருங்க. ஒரு இந்து கோயில் கட்டும்போது போய் வீடு கட்டும்போது பாருங்க, அவர் வீட்டுக்குள்ள பூஜை அறைன்னு ஒன்று வச்சிருக்கிறார் குட்டியா. இஸ்லாமியர்களை போய் பாருங்க, குரான் வைக்கிறதுக்குன்னு அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறாங்க, ஒரு பாய் ஒன்று வச்சிருப்பாங்க. யூதர்களை போய் பாருங்க, அவங்க ஒரு தனி ரூமே வச்சிருப்பான், அந்த பஸ்கா எல்லாத்துக்கும் ஜோம் பண்றதுக்குன்னு வச்சிருப்பான். நம்ம வீட்டில் அப்படி ஒன்று இருக்குது, பிரேயர் ரூம்னு ஒன்று இருக்கு. 100 பேர்ல ஒருத்தர் வீட்டில் இருக்கோம். பிரேயர் ரூம் இருக்குதா நீங்க கேட்டு பாருங்க. கேட்கும் போது நம்ம என்ன கேட்கிறோம், கிச்சன் நல்ல பெருசா இருக்கா? ஏன்னா தொலைநோக்கு பார்வை. இன்னைக்கு நான் ஸ்லிம்மா தான் இருக்கிறேன், ஆனா ஒரு நாள் வரும் கர்த்தர் என்னை பலுகி பெருக பண்ணுவார். கிச்சன் பெருசா இருக்கணும், ஹால் பெருசா இருக்கணும், பாத்ரூம் பெருசா இருக்கணும், எல்லாம் இருக்குது, பால்கனி இருக்குதா, தண்ணி வருதா. ஆனால் எங்கேயாவது ஒரு பிரேயர் ரூமை பத்தி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமா? நம்ம கொடுக்குற ஒரு, அதான் சொல்றேன், we are self satisfied people. சர்ச்சுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வந்துட்டு போயிட்டால் நம்ம திருப்தி ஆயிட்டோம் பாருங்களேன். ஆனா என்ன பாருங்க, இந்த கொஞ்சத்துல இருக்கிறதுக்கே கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறார் நம்மள. அவனை மாதிரி நம்ம மட்டும் வைராக்கியமா இருந்தோம்னா கர்த்தர் இன்னும் எத்தனை மடங்கு ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. அப்புறம் நம்ம சொல்லிக்கிறது, ஆண்டவர் நம்மள, ஆண்டவர் என்னன்னே தெரியல, ஆசீர்வாதமே வர மாட்டேங்குது. என்னன்னே தெரியல, ஆசீர்வாதமே வரல, பைபிளே தூக்கிட்டு வரல. வீட்டில் வந்து திடீர்னு பாஸ்டர் ஒரு ஜோம் பண்ணுவோம், பைபிள் எடுங்கன்னா வீடே பைபிள் தேடுது. பைபிள் எங்க, பைபிள் எங்க, பைபிள் எங்க? ஐயோ மேலே வரும்போது கார்லேயே வச்சுட்டு வந்துட்டோமே, கார்ல இருந்து எடுத்துன்னு வரலையான்றான். சர்ச்சுக்கு போய் 3 நாள் ஆச்சு, வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் திங்கக்கிழமை வந்து கேட்கிறாரு, கார்லயே இருக்குமே. அப்ப 3 நாளா என்ன பண்ணல, பைபிளே தேடல. ஆனா கேட்டா சொல்றது, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். வாக்குத்தத்தமே பைபிள்ல தான் இருக்கு, அதுவே வீட்டில் இல்ல. நிறைய பேர் வீட்டுக்கு போய் பைபிளை பாருங்க, ஆதாம் விழுந்து போனதும் தான் இருக்கும். 3ஆவது அதிகாரத்துல இருந்து முதல் 2 அதிகாரமே இருக்காது, சட்டை கிழிஞ்சு போயிருக்கும். ஆதாம் எப்ப வந்தாருன்னே இருக்காது, அவருடைய பாம்பு வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து தான் இருக்கும். தேவன் உலாவினதே இருக்காது ஆதாம்ல, ஆதியாகமத்துல. கேட்டா சொல்றது, கர்த்தர் தாமே நம்முடைய வீட்டுக்கு ஆசீர்வதிக்கும்படி. எப்படி? ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. யூதன்கிட்ட, ஒரு உலக பிரகாரமான மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு மாம்ச வைராக்கியம் யாருக்கு இல்ல? ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயர் நீதியை பார்க்கலாம், நம்ம நீதி எப்படி இருக்கணுமா, அதிகமாக இருக்க வேண்டும். அதனாலதான் கர்த்தர் அவனை இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொன்னபடி 1967 எருசலேம் திரும்பவும் இஸ்ரவேல் வசம் வந்துடுச்சு. சகரியா 12:6 இருக்கு இல்லையா, அந்த 1 முதல் 6 வசனங்கள், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நம்ம காலகட்டம் 2018 இருந்து 2024 வரைக்கும் உள்ளதான காரியம் அதுல இருக்கு. 2018 இருந்து 24 வரைக்கும் உள்ளது அதுல இருக்கு. ஆண்டவர் சொன்னபடி எருசலேம் திரும்பவும் வந்துடுச்சு. ஆனா அதுல ஒரு வேர்ட் யூஸ் பண்றாரு பாருங்க, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம்ல குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. என்ன ஸ்தானம்? அதுதான் ஆரம்பத்துல பார்த்தோம். அதுதான் இஸ்ரவேலுக்கு என்னவா இருக்குது, தலைநகராக இருக்கிறது. 1948 தலைநகரா மாறவே இல்லை, டெல் அவீவ் தான் இருந்துச்சு. 1967 நகரம் வந்துடுச்சு, தலைநகரா மாறல. கர்த்தர் சொன்னபடி 2018 கரெக்டா எருசலேம் பட்டணம் அவங்க கைக்கு வந்து 50வது வருஷம், இஸ்ரவேல் தேசம் உருவாகி 70வது வருஷம்.
ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் இஸ்ரவேல் தேசத்துக்கு தலைநகராக எருசலேம் மாறிச்சு. கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக மாறிடுச்சு. இதெல்லாம் சாதாரணமான விஷயமா நினைக்காதீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 1900 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம், 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் துல்லியமா நம்ம காலத்தில் நிறைவேறுது. அப்படின்னா இந்த ப்ராபசி எவ்வளவு வேல்யூபிள் பாருங்க. இப்போ எருசலேம் கூட இருந்த பட்டணங்கள், பாபிலோன், நினிவே, தீரு, இந்த பட்டணம்லாம் இன்னைக்கு இல்லை. இதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, தண்ணிக்குள்ள போயிருச்சு. திருப்பி அந்த பட்டணம் வரவே வராது. ஆனா 2000 வருஷமா இந்த பட்டணம் அப்படியே இருக்குது. அதே ஸ்தானத்தில் திருப்பி அப்படியே வந்துருச்சு. ஆண்டவர் சொன்னபடி பல நேரங்களில் நம்முடைய தேவனை குறித்து கொஞ்சம் விசுவாச குறைவு நமக்கு வரும். சில பிரச்சனைகள்லாம் வரும்போது இதெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் வருமா, சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குதே அப்படின்னு தோணும் போது உங்களுக்கு இந்த காரியங்கள்லாம், அதான் பைபிள் சொல்லுது, கேள்வினாலே விசுவாசம் பெருகும். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேள்வினால கொஸ்டின் கேட்கறதில்ல. இதை கேட்கும் போது 2000 வருஷம் கழிச்சு ஒரு பட்டணத்தை அதே ஸ்தானத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கவும் தலைநகராய் மாற்றவும் நம்முடைய தேவனால் முடியுமானால் உங்களுக்கு பண்ண வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்ற அவரால் முடியும். அதை அப்படியே 100% செய்வார். சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும். இப்போ யோசிச்சு பாருங்க, 2018 வரைக்கும் எருசலேம் தலைநகரா மாறதுக்கான சூழ்நிலை 1 இன்ச் கூட கிடையாது, 1 பாயிண்ட் கூட கிடையாது, 1% கூட கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை சுத்தி 22 நாடுகள் இருக்கு. எருசலேமை சுத்தி அரபு நாடுகள், அத்தனையும் எதிரி நாடுகள். அதுல ஒரு செங்கல் எடுத்தா கூட இவங்க அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. எடுக்கவும் முடியாது. அமெரிக்க ஜனாதிபதிகள் ஜார்ஜ் புஷ் இருந்தாரு, சீனியர் புஷ், அவர் காலத்துல இருந்து ட்ரை பண்றாங்க, முடியல, சான்ஸே இல்லை. ஆனா கர்த்தர் சொன்ன நேரம் வந்துச்சு. ட்ரம்ப்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாரு. ட்ரம்ப் வந்தாப்ல, வந்த உடனே ஒண்ணுமே செய்யல, இன்னில இருந்து எருசலேம் தலைநகரன்ட்டாப்ல. அவ்வளவுதான். அத்தனை பேரும் அந்த சகரியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிங்க. 3 நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்குள்ளும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். இங்க பாருங்க, இது ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண உடனே உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் அதுக்கு எதிராக யூஎன்ல கூடிட்டாங்க. இது யூஎன்ல அவங்களுக்கு எதிராக போடப்பட்டதான ஓட்டு. எத்தனை பேர் எதிராக போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 124 பேர். முடியும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 136 பேர் எதிராக ஓட்டு. இஸ்ரவேலுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 பேர் தான் போட்டாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் வராமல் ஆப்சென்ட் ஒருத்தர் இருக்கான்ல, ஆஸ் ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், அது ஒரு 33 பேர் இருக்கான். அவனை விட்டுருங்களேன். அதில் ஏன் அதை சொன்னால், அதில் நம்ம இந்தியாவும் இருக்கு. அதில் அவங்களும் அன்றைக்கி என்ன செய்யலை, ஓட்டு போட போகலன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவை கொண்டு வந்த அந்த தீர்மானத்துக்கு எதிராக உலக நாடுகள் அத்தனையும் கூடிச்சு. இன் ஃபேவர் 128 பேர், அகைன்ஸ்ட் யாருக்கு, இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டாக 128 நாடுகள் கூடிக்கொண்டது. நல்லா கவனிங்க, கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பாருங்க. இப்போ இத்தனை பேர் அகைன்ஸ்டாக கூடியாச்சு. திடீர்னு ட்ரம்ப் உள்ள வராப்புல, அவர் சொல்றாரு எருசலேம் தலைநகரம் மாறப்போகுது, மாறிச்சுட்டாரு. அவ்வளோதான், இதுல இருந்து எருசலேம் தலைநகரம் அப்படின்ட்டாரு. அத்தனை பேரை போய் யூஎன்ல ஓட்டு போட்டு கூடாதுன்றான். ட்ரம்ப் சொல்றாப்புல, ஒரே ஆள், ஒரே ஒரு நாடு சொல்லுது, அவங்களுக்கு வீட்டோ பவர்னு ஒன்று உண்டு யூஎன்ல. அந்த வீட்டோ பவரில் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை யாரும் அகைன்ஸ்ட் பண்ணி கேட்க முடியாது. அந்த மாதிரி பவர் உள்ள நாடு 5 இருக்கு. அமெரிக்கா இருக்கு, ரஷ்யா இருக்கு, சைனா இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, இங்கிலாந்து இருக்கு. 5 நாடு இருக்கு. இந்த 5 நாடுகளில் ஒரு நாடு ஏதாவது ஒரு தீர்மானத்தை சொன்னால் யாரும் அகைன்ஸ்டா என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. 5 பேருக்கு மட்டும் அது ஒரு இது உண்டு. ட்ரம்ப் சொல்றாரு, என் வீட்டோ பவரை பயன்படுத்துகிறேன், எருசலேம் தலைநகரம் தான், அதில் மாற்று கருத்து இல்லைன்ட்டாரு. இன்னைய வரைக்கும் கர்த்தர் சொன்னபடி தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி விட்டது. அல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தர் தான் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இது டெக்னாலஜி காலம், சேட்டிலைட் விட்டாச்சு, அது பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு, ஸ்மார்ட் போனு, இன்னைக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, அதை நீங்க என்ன வேணாலும் கண்டுபிடிச்சுக்கோங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகவே போகாது. எப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியுது பாருங்க. அவர் ஒரு ஆளு திடீர்னு எழுப்பிட்டார் பாருங்க, எங்க இருந்து வந்தானே தெரியல. உடனே நம்ம ஆளுங்களாம் அடுத்தும் ட்ரம்ப் தான், அவன் வந்திருப்பாரு. அவரு இப்போ சொல்ல அவர் வந்திருப்பாரு. இவங்க ப்ராபசி சொல்லி அந்த ஆளை வரவிடாம பண்ணிட்டேன். நிஜமா தான். நானும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பார்த்துட்டே இருக்கிறேன். இவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. நான் ட்ரம்ப்புக்கு லெட்டர் போடலான்னு நினைச்சேன். உன்னை கெடுத்தவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க,
நீ நம்பாதவங்களே அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் சொன்னார், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு மனுஷனை எழுப்பினார், ஒரு கோரேசை எழுப்பின மாதிரி எழுப்பினார். வந்தாப்புல எருசலேமை தலைநகராக மாத்தி வச்சிட்டார். வேலை முடிஞ்சு. கர்த்தர் சொன்னபடி 2வது யுத்தம் 1967 நடந்துச்சு. இந்த 50 வருஷம் அந்த ப்ராசஸ் நிறைவேறிடுச்சு, தலைநகராக மாறிடுச்சு. இப்ப தேசம் வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் 2000 வருஷமா இல்லாதது. தலைநகர் தேசம் வந்துருச்சு. இப்ப என்ன வந்தாச்சு? அடுத்து தலைநகரம் வந்துடுச்சு. இப்ப 3வது மிக முக்கியமானது நான் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. அந்த தலைநகரத்தில் தேவாலயம் இருக்க வேண்டும். இந்த தேவாலயம் இன்னைக்கு இல்லை. இதான் தேவாலயம் இருந்த அந்த சைட்டு. இந்த தேவாலயம் இதான் மாடல், சாலமோன் கட்டினது. இப்போ இந்த தேவாலயம் அங்கே இல்லை. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு வழிபாட்டு ஸ்தலம் இருக்கு, இந்த மாஸ்க் இருக்கு, அங்கே தேவாலயம் இல்லை. ஏன் தேவாலயம் இல்லை? அதான் ரொம்ப கேள்வி. தேவாலயம் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் தேவாலயத்தை சாலமோன் கட்டினார். அதை நேபுகாத்நேச்சார் இடிச்சிட்டார். ஏன் இடிச்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனம் மட்டும் வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 8:6 வாசிங்க. அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? யாரை விட்டு? பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய். கர்த்தரே வெளியே அனுப்பிச்சிட்டான். என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான என்ன அருவருப்பு பண்ணாங்கன்ட்டு அப்புறம் நீங்க போய் படிச்சுக்கொள்ளுங்க. அந்த 7வது வசனத்துல இருந்து இருக்குது. சூரிய வழிபாட்டுல இருந்து உள்ளுக்குள்ள எல்லாம் பண்ணியிருப்பான். விக்கிரக வழிபாட்டுல இருந்து, சூரிய வழிபாட்டுல இருந்து, பெயிண்டிங்ஸ்ல இருந்து அத்தனை வேலையும் உள்ள பண்ணியிருப்பான். அந்த 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் என்னென்ன அருவருப்புன்னு எசேக்கியேல் 8ல சொன்னாரோ அத்தனை அருவருப்பும் இன்னைக்கு கிறிஸ்தவ ஆலயங்கள்னு சொல்ற ஆலயங்கள்ல இருக்கு. எல்லா ஆலயங்களும் இருக்குன்னு சொல்லல, பல ஆலயங்கள்ல இருக்கு. அந்த எசேக்கியேல் 8ல சொன்ன அருவருப்பு இன்னைக்கும் அந்த அருவருப்பு போயிட்டு இருக்குது, இன்னைக்கும் இருக்குது அந்த அருவருப்பு. இப்போ நீங்க இப்போ ஒரு உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க. சபைகளுக்குள்ள மேலை நாடுகள்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டீங்கன்னா சர்ச்சுக்குள்ள ஓரின சேர்க்கை இருக்கு இல்லையா? ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான், நாய்க்கு பூனைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் இல்லையா? இவ்வளவு அருவருப்பு எங்க இருக்குது? சர்ச்சுக்குள்ள இருக்குது. எல்லா நிர்வாண கல்யாணம் இருக்குது. என்னென்ன விதமான அருவருப்பு பண்ணுமோ எல்லா அருவருப்பும் எங்க இருக்கு? சர்ச்சுக்குள்ள இருக்கு. அப்படியே நீங்க ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு வந்துட்டீங்கன்னா அங்க வேற விதமான அருவருப்பு, பில்லி சூனியம், இதை வச்சு மினிஸ்ட்ரி பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சாத்தானை வச்சுக்கிட்டு ஊழியம் பண்றவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அது ஒரு குரூப் இருக்கு. அப்ப இங்க வந்துட்டாங்க. நம்ம தமிழ்நாடு மாதிரி ஏசியா மாதிரி நாடுகளுக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா இங்க கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எத்தனையோ காரியங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது. அரசியல்ல இருந்து சினிமா காரியங்கள்ல இருந்து எல்லாம் சர்ச்சுக்குள்ள கிடக்கு. எல்லா பாகுபாடும் இருக்கு. பண பாகுபாடு இருக்கு, படிப்பு பாகுபாடு இருக்கு, ஜாதி பாகுபாடு இருக்கு, எல்லாம் சபைக்குள்ள இருக்கு. அத்தனை அருவருப்பு எங்க இருக்கு? சர்ச்சுக்குள்ள இருக்கு. ஆண்டவர் கண்டும் காணாதவரை போல இருக்கிறார் நீங்க நினைச்சுக்காதீங்க. சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறார், சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எசேக்கியேல்ட்டே அதான் வரும், சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் வந்தது, நேபுகாத்நேச்சாரை வச்சு என்ன பண்ணிட்டாராமா? தீக்கரையாக்கி போட்டார், இடிச்சிட்டாரு மொத்தத்தையும். வேணவே வேணான்ட்டார். கொரோனா நேரத்தில் அதான் நடந்துச்சு. கொரோனா நேரத்தில் சபைகளை கர்த்தர் மூடி போட்டதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. கர்த்தர் பூட்டாம சபை என்ன செய்ய முடியாது? பூட்டவே முடியாது. ஏன்? சபைகளுக்குள்ள அவ்வளவு அருவருப்பு. சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டே எல்லாம் நடந்துச்சு. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நம்ம யார் தெரியுமில்ல? அருவருப்புலாம் இருக்குன்னு தெரியும், ஆனா இல்லாத மாதிரியே இருக்கிறாள். அது ஒரு பாவம், அது ஒரு மாய்மாலம். அதுவும் சபைக்குள்ள இருந்துச்சு. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒன்னு விடாம பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இடுறான்ட்டார் நேபுகாத்நேச்சாரை விட்டு. அப்புறம் 70 வருஷம் அமைதியா கடந்துச்சு. திருப்பி ஆண்டவர் சொன்னார், செருபாபேலை கூப்பிட்டு தேவாலயத்தை என்ன செய்ய? கட்டு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 450 வருஷம் 500 வருஷம் ஆலயம் நல்லா போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஆலயத்துக்குள்ள வேறொரு காரியம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். இப்ப சர்ச் என்னவா மாறி, டெம்பிள் என்னவா மாறிடுச்சு? பிசினஸ் சைட், கமர்ஷியல் சைட், உள்ள வியாபாரம். இன்னைக்கு 180% சபைகள் இது நடந்துகிட்டு தான் இருக்கு. என்ன ஒரே ஒரு சின்ன மாற்றம், அவ்வளவுதான். அவன் புறா வித்தான், நம்ம புறா பிரியாணி விற்கிறோம், அவ்வளவுதான். அவன் உயிரோட புறா வித்தான். கேட்டா அவன் என்ன சொல்லியிருப்பான்?
பலி செலுத்துறதுக்காக புறா வித்தான் இருப்போம். நம்ம என்ன சொல்ல போறோம்? பில்டிங் ஃபண்டுக்காக பிரியாணி விற்கிறோம் போறோம். அவனுக்கு நமக்கு என்ன இல்லை, பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. சபைகளுக்குள்ள இன்னைக்கு என்ன இருக்கு? எல்லா விதத்திலும் வியாபாரம். யாரை நம்பி சபைக்குள்ள விட முடியுது சொல்லுங்க? பிரசங்கியார் எவாஞ்சலிஸ்டா விட்டோம்னா அவர் ஒரு விதமான பிசினஸ் பண்ணிட்டு போறாரு. கச்சிப்ல இருந்து தேங்காய் எண்ணெயில இருந்து எல்லாம் வித்துட்டோம். ப்ரொவிஷன் ஸ்டோர் மாதிரி ஆயிருச்சு. விற்காத பொருளே இல்லை, இல்லாத திட்டங்கள் கிடையாது. பரலோகத்தில் போய் சேர் வாங்கி கொடுக்குற வரைக்கும் திட்டம் இருக்குது. உங்களுக்கு பரலோகத்தில் என்ன கொடுக்குறோம்? சீட் கொடுக்குறோம். நீங்களும் நம்புறிய பாருங்க. அதான் எப்பவும் சொல்லுவேன், இந்த ஏமாறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் என்ன செய்வான்? இருந்துட்டே இருப்பான். நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணமே. எதை சொன்னாலும் நம்புறிய. பரலோகத்துக்கு போனேன் அன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, பரலோகத்தில் ஒருத்தரை பார்த்து சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு உன் வீடை கர்த்தர் கட்டுறாரு பரலோகத்தில், இன்னையில இருந்து ப்ராசஸ் ஆரம்பிக்குது. அப்படியா ஐயா, எப்படி சொல்றீங்க? ஜல்லியும் செங்கலும் போனதை நான் பார்த்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. பரலோகத்தில் இப்ப எதை வச்சு தான் கட்ட போறாரு? ஜல்லி செங்கல் வச்சு தான் கட்ட போறாரு. அதையும் ஒரு ஜென்மன் நம்புது பாருங்க. வேத வசனத்துல அதாவது கைவேலை அல்லாத வீட்டுல போய் நம்ம வாழ போறோம்னு வசனம் சொல்லுது இல்லையா? இங்க கட்டுற மாதிரியே செங்கலும் ஜல்லியிலையும் கட்டுறாருன்னா பேசாம இங்கே இருந்துட்டு போலாமே. அங்க போய் என்ன பண்ண போறோம்? ஒருத்தர் சொல்றாரு, வரிசையா வீடு கோல்டுல இருந்துச்சு, நடுவுல ஒரே ஒரு வீடு மட்டும் ஓலையில இருந்துச்சு பரலோகத்துல. அப்ப அவங்க சொல்றாரு, யார் ஆஃபரிங் கம்மியா தரீங்களோ அவங்க வீடு ஓலையில இருக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. பரலோகத்தில் நான் என்ன கேட்கிறேன், ஆஃபரிங் கம்மியாவே கொடுக்கட்டும், அந்த வீடு ஓலையிலேயே இருக்கட்டும். பரலோகத்துல ஓலையில இருந்தா என்ன, தளம் போட்டு இருந்தா என்ன, மழை பெய்ய போதா, வெயில் அடிக்க போதா? அங்கே பசியும் இல்லை, பஞ்சமும் இல்லை, இரவும் இல்லை, பகலும் இல்லை. அங்க பரலோகத்துல வீடு எப்படி இருந்தா டாப்பே இல்லாம இருந்தா கூட தான் கவலை இல்லை. இன்னைக்கு ஒரு குரூப் ஏமாத்தி தெரியுது, நீங்களும் ஏமாறுறீங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல சபைகள் என்னவா மாறிடுச்சு? கல்லர் கொகையை விட மோசம். எந்த ஊழியக்காரன் இவ்வளவு ஆஃபரிங் கொடுத்தாதான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றானோ அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. காசை வாங்கி ஆசீர்வதிக்கிறவர் தேவனும் அல்ல. ஆண்டவர், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டதான ஒரு தேவன்? அவர் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க என்றார். ஆஃபரிங் தசமா காணிக்க கொடுக்கிறது உங்களுக்கும் அது தேவனுக்கும் உள்ளது, உங்க இஷ்டம். ஆனா டிமாண்ட் இவ்வளவு கொடுத்தாதான் வருவான். இப்ப நம்மளையும் அப்படி ஆக்கி வச்சிருக்கான். கேட்கிறாங்க, பிரதர் எவ்வளவு கேட்பாரு சொல்லியிருக்கான். ரொம்ப கேட்பாரோ, எங்க போய் சொல்றது? ஒருத்தன் போட்டான் வீடியோ, எம்டி ஜெகனை கூப்பிட்டீங்கன்னா நீங்க 30,000 ரூபாய்க்கு மேல கொடுக்க வேண்டியிருக்கு, ரொம்ப யோசித்து பாருங்க, ரொம்ப செலவு, 30,000 நீங்க அவருக்கு ஆஃபரிங் கொடுக்கணும்னு போட்டான். எனக்கு அதில் பாதி கூட தரமாட்டாங்க, அதான் ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிட்டு. நம்ம கர்த்தருடைய கிருபையினால இன்ன வரைக்கும் யார்ட்டையும் இவ்வளோ ஆஃபரிங் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதே இல்லை. மோகன் பாஸ்டர்கிட்ட நான் கேட்டதே இல்லை, அவராக கொடுப்பார். கவனிங்க, விளையாட்டுக்கு சொன்னேன், இதையும் சீரியஸ் ஆக்கிறாதீங்க. அவன் போட்டு விட்ட பிறகு எனக்கு ரொம்ப உண்மையில் வருத்தம் ஆயிட்டு. ஐயோ, நமக்கு இது வரைக்கும் யாரையும் கேட்டதில்லை, நமக்கு அவ்வளோ கொடுக்கவும் மாட்டாங்க, கொடுத்து போட்டால் கூட பரவாயில்ல, கொடுக்கவும் இல்லைன்ட்டு. அடுத்த மீட்டிங் போகிறேன், அவன் போட்ட ஆஃபரிங் அந்த பாஸ்டர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லா மீட்டிங்லையும் அந்த ஆஃபரிங் வருது. இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் தெரியல போல. அவன் போட்டவனா இதுதான் ஆஃபரிங் ரேஞ்சு போனது, எல்லாம் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து இன்க்ரிமெண்ட் போட்டு விட்டாங்க. அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன், அதுவும் நல்லது போச்சு. அப்புறம் யோசித்தேன், இன்னும் இது அது ஒரு 2 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் இன்க்ரிமெண்ட் போடாமல் இருக்கான். எதுக்கு சொல்றேன்? நான் என் ஊழியத்தின் அனுபவத்திலிருந்து அவங்களுக்கு சொல்றேன், நீங்கள் கேட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குவது குறைவு. நீங்கள் கேட்காமல் ஒன்று வருது பார்த்தீங்களா, வானத்தின் பலகனியை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்க எந்த விதமான டிரான்சாக்ஷன், அதாவது கேட்டு வாங்கி பிசினஸ்க்கு இங்க இடமே கிடையாது. ஆஃபரிங் என்பது அவர்களாய் கொடுப்பது. எவ்வளவு வேணாலும் கொடுப்பாங்க, சிலர் கொடுக்காமையும் போவாங்க, சிலர் குறைவா கொடுப்பாங்க. அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், மேல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் நம்மளை தான் பார்க்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல வேலை பார்த்தா நல்லா கொடுக்க போறாரு, சோம்பேறியா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க போறாரு. நடுவில் யாரையோ வச்சு ஒருத்தனை கொடுப்பாரு, அது கொடுக்குற ஆளுக்கும் அவனுக்கும் உள்ளதுன்னு வச்சுக்கோங்க.
இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா என்ன, ஏன் அவங்க அப்படி செய்யறாங்க தெரியுமா? அப்படி செஞ்சா நீங்க பயந்து கொடுக்குறீங்கன்னு அவங்களுக்கும் தெரியுது. இவ்வளவு கொடுக்காட்டி உன் வீட்டில் ரத்தம் கக்கி சாவனா கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ஒரு குரூப் இருக்கு. தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த சபைகளுக்குள்ள எந்த டிரான்சாக்ஷனும் கிடையாது. இது நான் சொல்றது ஊழிய அளவில், விசுவாசி அளவில் சொல்றேன். சபைக்குள்ள வந்து பிஸ்னஸ் பண்ணாதீங்க. நான் சிம்பிளா சொல்றேன், நீங்க பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் சொல்றேன். இந்த புடவை வியாபாரம் பண்றது, ஆபீஸ்ல உள்ள வியாபாரத்தை இங்க பண்றது, இங்க உட்காந்து எம்எல்ஏ மார்க்கெட்டிங் பண்றது, இங்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த பிசினஸ், இதை எதையும் இங்க பண்ணாதீங்க. இது அதுக்கான இடம் கிடையாது. இது தேவனை ஆராதிக்கிற இடம் மட்டும். இங்க வர்றது, அப்புறம் புடவையை விற்கிறது, வாங்குற சிஸ்டர் புடவைக்கு பணம் கொடுக்கறது இல்ல. அப்புறம் இவங்க சபை மேல கோச்சிக்கிறது, நான் இனி சர்ச்சுக்கு வரவே மாட்டேன். ஏன் வரமாட்டீங்க? அந்த சிஸ்டர் புடவைக்கு வாங்கிட்டு பணமே கொடுக்கல. அப்பதான் பாஸ்டருக்கே தெரியுது உள்ள ஒரு புடவை வியாபாரம் நடந்திருக்குது. இப்படி எத்தனை நாளா? 2 வருஷமா நடந்திருக்கு. சபைக்கும் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும். சபைக்குள்ள எந்த விதமான பிசினஸ்க்கும் என்ன கிடையாது, அலௌடு கிடையாது. ஒன்லி தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம். வர்றீங்க, கர்த்தரை நல்ல ஆவியில நிறைஞ்சு ஆராதிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா கை குலுக்கிங்க, பேசிக்கிங்க, போயிடுங்க. இங்க உட்காந்துக்கிட்டு இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறது, இங்க உட்காந்துக்கிட்டு நீங்க கொலாபரேஷன் பண்றது எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. நல்லது. ஏன்னா இது அதுக்கான இடமே கிடையாது. ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் என்றார். மத்திய 24:2 சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். இன்னைக்கு இப்ப அங்க என்ன இல்ல? தேவாலயம் இல்ல. கர்த்தர் சொன்னபடி அந்த இடத்துல ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டது. இப்ப அந்த இடத்துல வேற ஒரு வழிபாட்டு ஸ்தலம் இருக்கு. இப்ப ஃபைனலாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்க போறேன். கவனிங்க. இப்போ 3வது யுத்தம் தொடங்கும். எதுக்காக தொடங்கும்னா இந்த இடத்துக்காக தொடங்கும். ஃபர்ஸ்ட் யுத்தம் எதுக்காக நடந்துச்சு? தேசத்துக்காக. முடிவில் தேசம் யார் கைக்கு வந்துச்சு? இஸ்ரவேல்ல. 2வது யுத்தம் எதுக்கு நடந்தது? தலைநகருக்காக, எருசலேமுக்காக. முடிவில் யார் கைக்கு வந்துருச்சு? இப்போ 3வது யுத்தம் இந்த இடத்துக்காக நடக்கும். ஆலயம் உள்ள இடத்துக்காக நடக்கும். இல்ல, ஆரம்பிச்சிருச்சு. அக்டோபர் மாசம், போன அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி இந்த யுத்தம் என்ன செஞ்சிருச்சு? ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பேர் அல் அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் யுத்தம் தேசத்துக்கு ஆரம்பிச்சாங்க, 2வது தலைநகரத்துக்கு ஆரம்பிச்சாங்க, இப்போ இந்த இடத்துக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துக்கான அந்த மாஸ்க் இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, டெம்பிள் மவுண்ட்டும்பாங்க, ஹோலி சைட்டும்பாங்க, அந்த இடத்த முழுவதுமா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஹமாஸ் கேட்குறாங்க. அதை கொஞ்சம் கூட தரமாட்டோம் அப்படின்னு யார் சொல்றது? இஸ்ரவேல் சொல்லுது. இப்போ இது என்ன நடக்க போகுதுங்கிறத மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். கவனிங்க. இப்போ மேபி 2 முக்கியமான காரியம் நடக்கும். ஒன்று, இது நடக்கிறது எப்போ நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷன் வரப்போகுது. நவம்பர் மாதம் நடக்கும். முடிவில் பைடனோ அல்லது ட்ரம்ப்போ யார் வேணா வருவாங்க. எனக்கு அந்த தீர்க்க தரிசனம்லாம் தெரியாது. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சில ஆட்கள் எழும்புவாங்க, வருவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவன் திருந்திட்டான், கொஞ்சம் பரவாயில்ல. எல்லாரும் கொஞ்சம், ஏன்னா பயமா இருக்கு, அவன் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா நடக்குதா, அதனால இப்படி சொல்லிடுறாங்க, யார் வேணாலும் வரக்கூடும், கர்த்தருக்கு சித்தமானவர் வருவார். இதைத்தானே நாங்கள் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். சரியா? இப்போ ட்ரம்பும் வரலாம், ஜோ பைடனும் வருவார், யாரோ ஒருத்தர் வருவாங்க. ஆனால் யார் வந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா, இந்த எருசலேமை 2ஆ பிரிக்க சொல்றாங்க. எருசலேமை 2ஆ, ஓல்டு சிட்டி, நியூ சிட்டி அப்படின்னு பிரிக்க சொல்றாங்க. ஓல்டு சிட்டிங்கிறது இந்த தேவாலயம் இருக்கிற இடம், அந்த மாஸ்க் இருக்கிற இடம். அதை பிரித்து பாலஸ்தீனர் கையில் கொடுக்க சொல்றாங்க. நியூ சிட்டி டெல் அவிவ் அந்த பகுதியை யார் கையில் கொடுக்க சொல்றாங்க? இஸ்ரவேல் கையில் கொடுக்க சொல்றாங்க. இதுக்கு பேர் 2 ஸ்டேட் சொல்யூஷன் பேர். இந்த ரெசல்யூஷன் பேர் என்னது? 2 ஸ்டேட் சொல்யூஷன். இது ஏற்கனவே ஐநா சபையில் தீர்மானமாக போடப்பட்டிருக்கிறது. எல்லா நாடுகளும் இதை ஆதரிக்கிறது. இப்போ கூட நான் சொல்றது, இது ஜூன் மாதம், இந்த மாதம் கூட நார்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்குது. அதனால இஸ்ரேல் தன்னுடைய எம்பசிக்காரங்களெல்லாம் திருப்பி என்ன பண்ணிருச்சு, அங்கிருந்து கூப்பிட்டுருச்சு. ஸோ இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து இதை 2ஆ பிரிக்க சொல்லுவாங்க. சகரியா 12:3-4 பூமியின் ஜனங்கள் எல்லாரும் எருசலேமுக்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள். அப்படிதானே இருக்குது. இப்போ கூடிக்கொள்வாங்க. இந்த யுத்தம் உச்சத்துக்கு போகும். அதுல 2 காரியம் நடக்கும். இப்போ பைடன் வந்தார்னா இதை பிரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருவாரு. ஏன்னா பைடனை பொறுத்த வரைக்கும் எருசலேமை 2ஆ பிரிக்கலாங்கிற முடிவில் இருக்கிறார். ட்ரம்ப் வந்தார்னா பிரிக்க மாட்டார், கொடுக்க மாட்டேன்னு சொல்வார். பிரிக்கலான்னு சொன்னாலும் இஸ்ரவேல் சண்டை போடும், கொடுக்க மாட்டேன்னு சொன்னா உலக நாடுகள் சண்டை போடும்.
ஸோ கண்டிப்பா சண்டை வரப்போறது நிச்சயம். இந்த யுத்தத்தில் 2 காரியம் நடக்கும். ஒன்று, நீங்கள் பார்க்கிற இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடியதான வழிபாட்டு தலம் இருக்கு இல்லையா, மாஸ்க் இருக்கு இல்லையா, இதை இடிச்சுடுவாங்க. நல்லா கவனிங்க, இதை இடிச்சுடுவாங்க. இது வரைக்கும் 250க்கும் மேற்பட்ட மாஸ்க் இடிக்கப்பட்டிருக்கிறது காசா பகுதியில் மட்டும். இதுதான் ஃபைனல் உங்களுக்கு சொல்லப்படுகிற அடையாளம். இது இடிக்கப்படும் பொழுது கடைசி எபிசோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். நல்ல கவனிங்க, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால், இதுதான் புறஜாதியாருடைய காலத்துக்கான அடையாளம். ஹோலி சைட்ல, அந்த டெம்பிள் மவுண்ட்ல புறஜாதியாருடைய வழிபாட்டு தலம் அங்க இருக்கு. எப்ப காலத்துல இருந்து? தாவீது சாலமோன் தேவாலயம் கட்டின காலத்துல இருந்து இதுல இப்ப இங்க நிக்குது. கிபி 10ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டாச்சு. ஸோ இப்போ புறஜாதியார் அந்த சைட்டுக்கு வராங்க இல்லையா, தொழுகை நடத்துறதுக்கு வராங்க. இது இல்லைன்னா அங்கே யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அந்த இடத்த முழுக்க யார் வேலி போட்டுருவா? இஸ்ரவேல் வேலி போட்டுரும். ஸோ இது விழுந்த உடனே அந்த இடத்த மொத்தத்தையும் எருசலேமை யார் கையில் எடுப்பா? இஸ்ரவேல் எடுக்கும். அப்ப இதை இஸ்ரவேல் கையிலிருந்து வாங்கி கொடுப்பதற்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு டீம் ஃபார்ம் ஆகும். அது ரஷ்யா தலைமையில் ஃபார்ம் ஆகும். அதுதான் எசேக்கியேல் 38, 39 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட யுத்தம். இது ஏதோ கேட்கறதுக்கு கதை மாதிரி உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும், வேறு நம்ம சொல்கிறாரு அப்படின்லாம். இந்த யுத்தத்தில் பாதி இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ போன அக்டோபர் 7 இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போது ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க அது 2-3 நாளில் முடிஞ்சிரும்னாங்க. ஆனால் அப்பத்துலேருந்தே நாங்கள் சொல்லிக்கிட்டே வரோம் இது பெருசாக மாறும். இப்போ அந்த யுத்தம் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படியே விஸ்தாரமாகி லெபனான் வரைக்கும் போயிருச்சு. ஹிஸ்புல்லாவில் உள்ள தளபதிகளை அவங்க சாவடிச்சிட்டாங்க 2-3 நாளைக்கு முன்னாடி. இந்த பக்கம் ஈஜிப்ட் வரைக்கும் போயிருச்சு. இந்த பக்கம் ஈரான் வரைக்கும் போயிருச்சு. ஈரானும் இதுக்கு நேரடியாக இறங்க தொடங்கிருச்சு. உள்ள வர வேண்டிய மிக முக்கியமான ஆள் யாரு? ரஷ்யா வரணும். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நேற்று நேட்டோ நாடுகள் ரஷ்யாவுடைய விமான தளத்தை என்ன பண்ணிட்டாங்க? அடிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த 2-3 வருஷத்துக்குள்ளாக இந்த சொன்ன காரியங்கள் எல்லாம் நடக்கிறதை நீங்கள் காணும்போது, இதான் ரொம்ப முக்கியம், நீங்கள் காணும்போது புறஜாதியார் காலம் முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம். இந்த இடத்துல தான் 3வது தேவாலயம் வரும். இந்த 3வது தேவாலயத்தை கட்டி கொடுப்பதற்கு தான் அந்தி கிறிஸ்துவானவன் வருவான். அவன் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த இடம் அவன் கைக்கு வரணும், இது இல்லாம போகணும், அங்க ஆலயம் கட்டணும். இதுகளுக்கு நடுவுல தான் கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்கும். அதே லூக்கா 21ல் 24 நீங்க வாசிச்சீங்க இல்லையா, 28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இப்ப தொடங்கிருச்சு, நல்லா கவனிங்க, தொடங்கிடுச்சு. ஆனா வசனம் சொல்லுது இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து. அப்ப இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது என்ன வரும்? ஒரு மீட்பு வரும். சம்பவிக்க ஆரம்பிச்சிருச்சு. புறஜாதியார் காலம் நிறைவேறதுக்கான அந்த சைட்டுக்கான சண்டை இப்போ ஆரம்பிச்சிருச்சு. வெளியே ஆரம்பிச்ச சண்டை கொஞ்சம் கொஞ்சமா எருசலேமுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் பார்டர்ல ஆரம்பிச்சிச்சு, எருசலேமுக்குள்ள வந்துச்சு. எருசலேம்ல இருந்து இப்போ எங்க வந்துருச்சு? தேவாலயம் இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. வேதத்தில் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நம் கண்களுக்கு முன்பாக. எருசலேம் சண்டை 1948 நம்ம தாத்தாக்கள் காலம், இஸ்ரேல் சண்டை. எருசலேம் சண்டை 1967 நம்ம அப்பாக்கள் காலம். இப்ப தேவாலயத்துக்கான சண்டை நம்முடைய காலம். அந்த ரெண்டையும் அவர்கள் கையில் கொடுத்த ஆண்டவர் இதையும் அவர்கள் கையில் தான் கொடுக்க போகிறார். இது விழுந்தாதான் இந்த 3வது தேவாலயம் வரும். அதை தான் அந்தி கிறிஸ்து கட்டி கொடுக்கிறவனாக வருவான். அவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது தான் நம்முடைய மீட்பு இருக்கிறதாக வேதம் சொல்லுது. இந்த இடத்துக்கோ இங்க வரப்போற தேவாலயத்துக்கோ நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது நமக்கு தேவாலயமும் கிடையாது. அது நியாயப்பிரமாண தேவாலயம், அவங்களுக்குரியது, நமக்கே கிடையாது. அந்த தேவாலயமும் நிற்காது. அந்தி கிறிஸ்துவே அதை இடிச்சிருவான். ஆனா உங்களுக்கும் எனக்கும் என்ன அடையாளம் கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மை அழைத்து கொண்டு போகிறார். அப்ப இனி நமக்கு காலம் செல்லாது. ஆல்மோஸ்ட் இந்த வார் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மாசம் ஆயிருச்சு? 7 மாசம் ஆகி போச்சு. அப்படியே விஸ்தாரம் ஆகிட்டே இருக்குது.
இதுல உள்ள ரஷ்யா நுழையணும். ஒரே ஒரு நாடு, எசேக்கியேல் 38 அதிகாரம் 2, 3, 5 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அங்க சொன்ன நாடுகள் எல்லாம் உள்ள வந்துருச்சு. அதுல உள்ள வர வேண்டிய ஒரே ஒரு நாடு ரஷ்யா மட்டும்தான். இப்ப எல்லாம் உள்ள வர தொடங்கிருச்சு. எப்போ இந்த 2 சம்பவத்தை நீங்க பாக்குறீங்களோ, ரஷ்யா உள்ள வர்றதையும் பார்ப்பீங்க, இந்த இடம் காலியாகிறதையும் பார்ப்பீங்க. இதை 2ஐயும் பார்த்தா உங்களுக்கு முன்பதாகவே சொல்றோம், ஏதோ செய்தி கொடுத்துட்டு போறோம், ஏதோ இன்ஃபர்மேஷன் இல்ல. காஷன், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆத்மாவையும் காப்பாற்றிக் கொள்வதற்கான எச்சரிப்பு. நான் இப்பவும் சொல்றேன், உங்கள் சபை கர்த்தருடைய திட்டத்தில் இந்த சபை இருக்கிறதுனால கர்த்தர் அறிவிக்கிறார் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆண்டவர் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துறாருன்னா கர்த்தருக்குரியவர்கள் அங்க இருப்பார்கள், அதனால கர்த்தர் அங்க கொண்டு போய் நிறுத்துறாரு. இப்போ இந்த காரியங்களை எல்லாம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்துல வரப்போகிறார். இனி நமக்கு இருக்கிற காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அடையாளங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதை வச்சு நீங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஆனா இதை எதுக்கு நாம தெரிஞ்சுக்கிறோம்னா, இவைகள் செய்யும் பொழுது நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று அர்த்தம். யோவான் ஸ்நானகன் வந்து வனாந்தரத்துல சவுண்டு கொடுத்துட்டானா, நாம் ஞானசானம் எடுத்து ஆயத்தப்பட்டு நிக்கணும்னு அர்த்தம். பின்னாடி மேசியா வரப்போறாருன்னு அர்த்தம். இந்த அடையாளங்கள்லாம் உங்களுக்கு எதுக்கு சொல்லப்படுது? நீங்கள் ஆயத்தப்பட்டு வருகைக்கு ரெடியாகி நிக்கணும்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு கழுவப்பட்டு, அவருடைய ரத்தத்தாலே பரிசுத்தமாகி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று வேறுபாடுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ தொடங்கி, எப்ப இயேசு வருவார் என்று காத்திருக்கிற அனுபவத்துக்கு நீங்க வரணும். இது அதுக்கான நேரம் மட்டும்தான். எலிசா சொல்ற மாதிரி இது தோப்புகளையும் துறவுகளையும் வாங்குகிற காலம் அல்ல. இது கிறிஸ்துவை சந்திப்பதற்கு காத்திருக்கிற காலம். இடையில உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அது ஆகாரமோ, இருப்பிடமோ, ட்ரெஸ்ஸோ, என்ன உங்களுக்கு கொண்டு பரலோகம் செய்யுமோ அது செய்யும். ஆனா நம்முடைய பார்வை மட்டும் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மை மீட்கும்படி நம்முடைய மீட்பு ஒண்ணு மத்திய ஆகாயத்துக்கு வரப்போகுது. ஒரு எக்காலம் தோணிக்கும், சத்தம் கேட்கும், நான் பறந்து போகிறவனாய் காணப்படணும். அந்த கடைசி சான்ஸ்ல தான் நீங்கள் நான் இருக்கிறோம். ஃபைனல் வார் ஸ்டார்ட் ஆயிருச்சு. வருகைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய வார். இந்த வாரினுடைய முடிவு நம்முடைய வருகையாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ராஜா வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார்.